வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருந்து எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் எக்ஸாம்க்கு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேக்குறாங்க அப்படிங்கிறது. சோ இதுல பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் கேக்குறாங்க. மோஸ்ட்லி வந்து இதோட கூடுதல் கண்டுபிடிக்க சம் ஆஃப் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதா அதிகமா கேக்குறாங்க. அதுதான் வந்து அதுவும் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான் அதிகமா கேக்குறாங்க. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல எப்பயாவது ஒரு கொஸ்டின் தான் வருது. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா முதல் 60 இயல் எண்களின் கூடுதல். இது வந்து அதிகமா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் வருது. கூடுதல் கேட்கறது. முதல் 60 இயல் எண்கள், முதல் 100, முதல் 50, முதல் 60, முதல் 100 அப்படின்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். முதல் இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n+1 டிவைடட் பை 2. இப்ப என்னங்கிறது இங்க கொடுத்திருக்க வேல்யூ, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். சோ 60 × 61 டிவைடட் பை 2 அடிச்சோம் அப்படின்னா 30 வரும். சோ இதை பெருக்க வேண்டியதான். 0 1 3 3 3 18. சோ 1830 அப்படிங்கறதா இதுக்குரிய ஆன்சர். இதே இது முதல் 60 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ வர்க்கங்களின் கூடுதல் அதாவது ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதே மாதிரி ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா n × n+1 × 2n+1 divided by 6. அடுத்து இதே கியூப் இதோட கூடுதல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா இதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். n × n+1 divided by 2 whole square. ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2 செகண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1830. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 100க்கும் 200க்கும் இடையில் 11ஆல் வகுபடும் எண்கள் எத்தனை? சோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டினும் காமனா கேக்குறாங்க. ஆல்ரெடி இதே டைப்ல நிறைய பார்த்திருக்கோம். 100க்கும் 200க்கும் இடையில 11ஆல வகுபடக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 100 to 200. இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எந்த நம்பர் 11ஆல வகுபடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 110. சோ 110 தான் 11ஆல வகுபடக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்த நம்பர் அப்படிங்கிறது இதோட 11 கூட்டுங்க 121. சோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அடுத்து 200க்கு முன்னாடி 11ஆல வகுபடக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும்? 198 இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து 11ஆல வகுபடக்கூடிய நம்பர். சோ இப்ப இந்த இதுல வந்து வகுபடக்கூடிய நம்பர் எத்தனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா ஈஸியா நம்மளால ஃபார்முலா எல்லாமே சொல்லிடலாம். 110, 121, 132, 143, 154, 165, 176 ஒன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருங்க. இதுல ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும், இதுல ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும். சோ 187, 198. இப்ப இதுல எத்தனை நம்பர் வருது? 1 2 3 4 5 6 7 8 9. சோ 9. அப்போ 14ஆல வகுப்படக்கூடிய எண்கள் 100ல இருந்து 200 வரைக்கும் 9 வேல்யூஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ஜெனரலாவே சொல்லலாம். இதுக்கு ஃபார்முலா போட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. இது 40 நம்பர் 50 நம்பர் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா பண்ணணும். அந்த ஃபார்முலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப இது ஏன்னு வச்சுக்கிறோம். டிஃபரன்ஸ் வித்தியாசம்ங்கிறது 11. இது லாஸ்ட் நம்பர், அதாவது எண்ணாவது உறுப்பு. அப்ப tn is equal to a plus n minus 1 into d. அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 198, ஏங்கிறது 110, n-1 கண்டுபிடிக்கணும், டிங்கிறது 11. இந்த 110 இந்த பக்கம் கொண்டு வந்து கழிச்சோம் அப்படின்னா 8 ஆமா 88 கிடைக்கும். n-1 × 11 திருப்பி அடிச்சோம் அப்படின்னா 8. இப்ப n-1 is equal to 8. இப்ப என்னோட வேல்யூ 9. ஓகேவா? இது ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வருது. இல்ல அப்படின்னா நம்ம இப்படியே கால்குலேட் பண்ணிடலாம் ஜெனரலாவே. அடுத்த கொஸ்டின். அடுத்தடுத்த 3 இயல் எண்களின் கூடுதல் வந்து 135 எனில் அந்த எண்களின் மிகப்பெரிய எண். இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல வராது. ஓகேவா? சோ 3 இயல் எண்கள், அடுத்தடுத்த 3 இயல் எண்கள்னா என்ன இருக்கலாம்? 44, 45, 46, 5 6 7 அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். அப்ப டிஃபரன்ஸ்ங்கிறது ஒன்னு தான் டிஃபரன்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்னா ரெண்டாவது நம்பர் x+1 இருக்கும், மூணாவது நம்பர் x+2 இருக்கும். இப்ப இதுக்கு 5 போடுங்களேன். இங்க 5 வரும், 6 வரும், இங்க 7 வரும். சோ இதுதான் அதோட ஜெனரல் மெத்தட். இப்ப இதோட கூடுதல் தான் என்ன கொடுத்திருக்காங்க? 135 கொடுத்திருக்காங்க. சோ இப்ப கூட்டினீங்கன்னா 3x + 3 அப்படின்னு வரும், 135. இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்து கழிச்சோம் அப்படின்னா 132. சோ 3ஆல அடிச்சோம் அப்படின்னா 4 12, 4 12. அப்ப எக்ஸோட வேல்யூ 44. இதுல மிகப்பெரிய என்னன்னா எந்த எண்ணா இருக்கும்? x+2 தான் இருக்கும்.
என்ன அப்ப 44 பிளஸ் 2 46. ஆன்சர் வந்து இதுக்கு 46. அடுத்து பாத்தீங்கன்னா 4 மடங்குகளின் முதல் 12 எண்களின் சராசரி. 4ஓட மடங்குகள் முதல் 12 எண்கள், அதனால இப்ப 4, 8, 12, 16 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இதே மாதிரி 12 எண்களோட கூடுதல் கண்டுபிடிச்சோம், அதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 12வது நம்பர் என்ன அப்படிங்கறது வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். சோ 12 நாங்க 48. சோ இதுல இருந்து 4ல இருந்து 8, 12, 16 அதோட 48 வரைக்கும். ஓகேவா? சோ 4ல இருந்து ஆரம்பிச்சு 48 வரைக்கும். ஏன்னா 12வது எண் அப்படின்னா 12 × 4 48. இப்ப லாஸ்ட் நம்பர் வந்து 48. இதுக்கிடையே உள்ள வேல்யூஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு கூடுதல் கண்டுபிடிக்கணும், அந்த கூடுதலுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சம்மு கண்டுபிடிப்போம். சம்மு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா S of n is equal to n/2 into first value plus last value. சோ இந்த ஃபார்முலாங்கிறது கூடுதலுக்கான ஃபார்முலா. என்னங்கிறது என்ன, இங்க 12 எண்கள்னு கொடுத்திருக்காங்க. சோ 12 divided by 2. a+1 அப்படிங்கிறது என்னது, a+l 4 + 48. சோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 12 divided by 2 என்ன வரும், 56 வரும். இது வந்து கூடுதல், அடிக்காமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூடுதல்ல இருந்து சராசரி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், டிவைடட் பை எத்தனை வேல்யூஸ் அப்படிங்கறத போடுவோம். எத்தனை வேல்யூ, 12 வேல்யூ. அப்ப இது ஆவரேஜுக்கான ஃபார்முலா. இப்ப இங்க இருக்க 12 இங்க இருக்க 12 கேன்சல் ஆயிரும். 2 56 அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும், 52. ஓகேவா? 52 கூட்டினா 52 வரும். அடிச்சோம் அப்படின்னா 2 6 12. சோ ஆன்சர் வந்து 26 அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து 26. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1ல இருந்து 45 வரைக்கும் 3ஆல் வகுப்படும் எண்ணை ஏறு வரிசையில் எழுதினால் 9வது இடத்தில் எந்த எண் இருக்கும். சோ 9வது இடத்துல வந்து எந்த எண் இருக்கும், அது 3ஆல் வகுப்படக்கூடிய எண். சோ 3ஆல் வகுப்படக்கூடிய எண் என்னது, 3, 6, 9, 12, 15 இதே மாதிரி போறோம். இதே 9வது இடம் என்ன பண்ணணும், 9 × 3 27. சோ 3வது வாய்ப்பாடுல 9வது இடத்துல எது இருக்கும், 27 தான் இருக்கும். சோ ஆன்சர் வந்து 27. இல்ல இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இல்ல அப்படின்னா 18, 21, 24, 27, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 9 27 இருக்கு. இல்லனா 9 × 3 அப்படின்னு டைரக்டா கண்டுபிடிச்சலாம். அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரியான சம்ஸ் கேட்பாங்க. அதாவது நமக்கு தெரியும் முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு தான் ஃபார்முலா என்னது, n × n+1 divided by 2. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 51ல இருந்து 100 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1ல இருந்து 100 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து 1ல இருந்து 50 வரைக்கும் வேல்யூ இருக்கு இல்லையா, இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், 51ல இருந்து 100 வரைக்கும் கிடைச்சிரும். புரியுதா? சோ 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு இல்லையா, இதுல இருந்து இந்த 1ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிறத கழிச்சிடுறோம். அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும், 51ல இருந்து 100 வரைக்கும் உள்ள வேல்யூஸோட கூடுதல் இருக்கும். அதுதான் இங்க பண்ண போறோம். அதுக்கு ஏன்னா ஏன் இங்க நம்ம இப்படி செய்யறோம்னா, நமக்கு ஃபார்முலா வந்து 1ல இருந்து முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு தான் ஃபார்முலா இருக்கு. சோ அப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்க வந்து n வந்து 100, இந்த இடத்துல n வந்து 50. அது சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 100 × 101 divided by 2. இங்க 50 × 51 divided by 2. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, 50. ஓகேவா? இதை அடிச்சோம்னா 25. சோ இதை பெருக்குவோம். முதல்ல 50ஆல பெருக்கணும்னா 5 0 5 முன்னாடி லாஸ்ட் ஒரு 0 போட்டுக்கோங்க. இங்க என்ன பண்ணணும், 51 25 பெருக்குங்க, 5 25 27 7 மீதி 2 10 12. சோ 1275. இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். 10ல 5 போச்சுன்னா 5, 14ல 7 போச்சுன்னா 7. ஓகேவா? இங்க வந்து என்ன இருக்கும், 9 இருக்குமா, 9ல 2 போச்சுன்னா 7, 4ல 1 போச்சுன்னா 3. சோ 3775 அப்படிங்கறதா இதுக்குரிய ஆன்சர். சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு இந்த மெத்தட்ல தான் பண்ணணும். சோ இதுதான் ஓவராலா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அந்த டைப்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த டைப்ல தான் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே நீங்க எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணிடலாம். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.